Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம் சம்மேட்டிவ் எக்ஸாமோட மாடல் கொஷின் பேப்பர், இது லாஸ்ட் இயர் நடந்த கொஷின் பேப்பர் தான் இது. ஸோ இதை வந்து மாடல் கொஷின் பேப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. இதை மட்டுமே படிச்சுட்டு போக வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, நம்ம மாடல் கொஷின் பேப்பர் அனுப்புனா இதுதான் வருமான்ட்டு. இது ஒரு மாடல் பேப்பராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் வந்து மார்க்ஸ் 16 மார்க்ஸ் டோட்டல் மார்க்ஸ். இதில் பேட்டர்ன் நம்ம என்னென்ன பார்க்கலான்னா, சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க, 3 சினானிம்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ். அதுக்கு அடுத்தது ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் சப்ளிமெண்ட்ரியில், போமில் மெமரி போம், ப்ரோஸில் பொறுத்த வரைக்கும் சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், அந்த புக் பேக்கில் இருக்கிற ஜென்ரல் பார்ட், கிராமர் பார்ட், இது ரெண்டுமே ஓவரால் கவர் பண்ணணும். போம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெமரி போமில் ஸ்டான்சாஸ் கொடுத்துட்டு அதோட ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம் இதெல்லாம் கேட்பாங்க. தென் பேராகிராஃப் கொஸ்டின். அண்ட் தென் சப்ளிமெண்ட்ரி பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை த கேரக்டர் ஸ்பீக்கர், அதில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் ஏதாவது ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. அது போக நமக்கு வந்து ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் வருது இல்லையா, 3 மார்க்ஸ் கவர் ஆகுது. தென் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் 5 மார்க்ஸ். இது வரைக்கும் 6 + 5 11 மார்க்ஸ் நமக்கு 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரோமன் நம்பர் 4ல் ஃபைண்ட் அவுட் தி அனாகிராம்ஸ் இருக்குது இல்லையா, அனாகிராம்ஸ் வந்து 2 மார்க்கு. ஸோ நமக்கு 6, 11, 12, 13 மார்க்ஸ். பங்க்சுவேட் த ஃபாலோயிங். இப்போ பங்க்சுவேட் த ஃபாலோயிங் 2 மார்க்ஸ் வருது, 13 மார்க்ஸ். பங்க்சுவேஷன் எனக்கு தெரியாது, சுத்தமாக தெரியாதுன்றவங்களுக்கு ஒரு டிப். எந்த ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு பங்க்சுவேஷன்னு கேட்டாலுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் அதை கேபிட்டல் லெட்டரை போட்டுடுங்க. அது வந்து சென்டென்ஸான்னு பாருங்கள். சென்டென்ஸாக இருந்தால் ஃபினிஷிங் வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். கொஸ்டின் மாதிரி இருக்குது, இஸ் இட் அ பாய் அப்படின்ற மாதிரி, அதாவது அவன் அது வந்து பாயா அப்படின்ற மாதிரி, ஓகேவா? இஸ் தட் அ பாய் அப்படின்னும் போது பாயா அப்படின்ற மாதிரி நமக்கு கொஸ்டின் மார்க் வரும். ஓகே, அதுக்கு அடுத்தது இல்லை நமக்கு ஆச்சரியமாக கேட்குறாங்க அப்படின்னா எக்ஸ்க்ளமேஷன். ஸோ அந்த சென்டென்ஸை பொறுத்து நீங்கள் ஃபுல் ஸ்டாப்பாக, கொஸ்டின் மார்க்கா, எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கான்றதை நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் அண்ட் தென் எண்டிங் வித் ஃபுல் ஸ்டாப் கொஸ்டின் மார்க் அப்படின்னும் போதே 1 மார்க், half of 1 மார்க் கிடச்சிடும். ஸோ பங்க்சுவேஷன் போது உங்களுக்கு தெரியலனாலும் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் போடும் போதே ஒரு 1/2 மார்க் வந்துடும். அடுத்தது complete the sentences into reported speech. In reported speech, direct speech, indirect speechல இருந்து question 2 mark question. அடுத்தது answer any 3 of the following question. prose poemல இருந்து question answers, proseல இருந்து any 3 questions கேட்டிருக்காங்க. ஸோ question answer 2 mark questions, any 3 answer பண்ணணும். நமக்கு 2 mark. Then answer any one of the following in a paragraph question. ஓகேவா, 5 மார்க். ப்ரோஸ்லேருந்து பேராகிராஃப் கொஷின் உங்களுக்கு எது தெரியுமோ அதை சூஸ் பண்ணி எழுதலாம். ரோமன் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா ஃபாலோயிங் லைன்ஸ், அதாவது போம் லைன்ஸ் கொடுத்துட்டு அதோட கொஸ்டின், அதிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஈச் ஒன் கேரிஸ் 1 மார்க்ஸ் போம் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு ஆன்சர் ரோமன் நம்பர் 10 பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங், அதாவது நமக்கு போம் லைன்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து ரைமிங் வேர்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொன்னோம் இல்லைங்களா, ரைமிங் வேர்ட்ஸும் ரைமிங் ஸ்கீமும் கேட்டிருக்காங்க. இப்போ ரைமிங் வேர்ட்ஸ்னால் சேம் சவுண்ட். இப்போ பாருங்கள், ரிசார்ட், ஸ்போர்ட், கால், ஃபால். அப்போ இதுதான் ரைமிங் வேர்ட்ஸ், சேம் சவுண்ட்ஸில் எண்ட் ஆகிறது. ரைமிங் ஸ்கீம்னும் போது ரிசார்ட், ஸ்போர்ட் வருது இல்லையா, அது சேம் சவுண்டுன்னும் போது ஏஏ, கால், ஃபால், பிபி. அப்போ ரைமிங் ஸ்கீம் என்ன, ஏஏ பிபி. அதுக்கடுத்து ரோமன் நம்பர் 11 பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் இன் எ பேராகிராஃப் கொஷின். போம்லேருந்து பேராகிராஃப் கொஷின். இதுக்கு சைட் ஹெட்டிங்ஸ் கொடுத்து எழுதுனீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் ப்ரெசன்டேஷன். தென் மெயின் திங் கோட் ஃப்ரம் மெமரி போம் 5 மார்க்ஸ். இதில் நமக்கு மார்க்ஸ் மிஸ் ஆகவே கூடாது. ஸோ ப்ரோஸ் முடிச்சிட்டோம், போம் முடிச்சிருக்கோம். தென் சப்ளிமெண்ட்ரியில் ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர், அதற்கு 4 மார்க்ஸ், ஈச் ஒன் கேரிஸ் 1 மார்க். ஸோ அந்த ஸ்டோரி ரிலேட்டடாக இது யார் சொன்னாங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். அதாவது சப்ளிமெண்ட்ரியில் எல்லாத்துலேயுமே ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர் புக் பேக்லேயும் இருக்கும். அது போக நமக்கும் வந்து அந்த ஸ்டோரி தெரிஞ்சாலே ஈஸியாக இதை யார் சொல்லியிருப்பாங்கன்றதை எழுதிடலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரியிலேருந்து கேட்கக்கூடியது ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் த கரெக்ட் ஆர்டர். அந்த ஸ்டோரி நீங்கள் தெரிஞ்சதுன்னா இந்த சென்டென்சஸை கரெக்ட் ஆர்டரில் நம்ம எழுதிடலாம். தென்
ஆன்சர் தி ஃபாலோயிங். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. டிஸ்கிரைப் த ஐலாண்ட் தட் த ஷிப்ஸ் க்ரூ ஃபவுண்ட். ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் சில டிஸ்ட்ரிக்டில் சப்ளிமெண்ட்ரிலேருந்து கொஷின் ஆன்சர்ஸ் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கிறது 1 மார்க்ஸு ஜென்ரல் பார்ட் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மெமரி போம் இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அட்டென்ட் பண்ணலாம். 60க்கு அபவ் 50 வாங்கலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.